இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவர் முதலாவது முத்திரையை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரையை யோவான் காண்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது உபத்திரவ காலத்தின் முதல் 3½ ஆண்டின் துவக்கத்தில் நடக்கும் ஒரு சம்பவம். இந்த வெள்ளை குதிரை அந்தி கிறிஸ்துவின் முதலாவது தோற்றம். அவன் அநேக தேசங்களுடன் உடன்படிக்கை பண்ணி எருசலேம் தேவாலயத்தை கட்டுவான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது உபத்திரவ காலத்தின் 2வது 3½ ஆண்டின் போது அந்தி கிறிஸ்து தன் சொரூபத்தை எருசலேம் தேவாலயத்தில் ஸ்தாபித்து அதை வணங்காதவர்களை கொலை செய்வான். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது யோவான் ஒரு கருப்பு குதிரையை காண்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இது உபத்திரவ காலத்தின் 2வது 3½ ஆண்டின் போது அந்தி கிறிஸ்து தன் சொரூபத்தை எருசலேம் தேவாலயத்தில் ஸ்தாபித்து அதை வணங்காதவர்களை விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி பசியினாலும் பஞ்சத்தினாலும் கொலை செய்வான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை யோவான் கேட்கிறார். திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம். எண்ணெய் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெற்றுக்கொண்ட 1,44,000 இஸ்ரவேல் புத்திரரை சேதப்படுத்துவதற்கு கருப்பு குதிரைக்கு அதிகாரம் கிடையாது. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை யோவான் காண்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் காற்பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுவரை நாம் கண்ட 4 குதிரைகள் உபத்திரவ காலத்தின் போது அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் அதிகாரமாகும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே காண்கிறார். இவர்கள் உலகம் உருவானது முதல் உபத்திரவ காலத்தின் துவக்கம் வரை கொலை செய்யப்பட்ட பழைய ஏற்பாடு காலத்தையும் புதிய ஏற்பாடு காலத்தையும் சார்ந்த கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகள். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரை பார்த்து, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் உபத்திரவ காலத்தின் போது தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் உபத்திரவ காலம் முடியும் வரை இளைப்பாற வேண்டும் என்று பலிபீடத்தின் கீழே காணப்படும் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகளுக்கு சொல்லப்பட்டது. இந்த 5ஆம் முத்திரை உபத்திரவ காலத்தின் 2வது 3½ ஆண்டின் போது 4வது முத்திரையை தொடர்ந்து நிகழும் ஒரு சம்பவமாகும். பலிபீடத்தின் கீழே காணப்படும் இந்த இரத்த சாட்சிகள் உபத்திரவ காலத்திற்கு பின் 1ஆம் உயிர்த்தெழுதலின் போது நிரந்தரமாக எழும்பி இயேசு கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். அவர் 6ஆம் முத்திரையை உடைத்தார். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இதுவே கர்த்தருடைய கோபாக்கினையின் மகா நாள். இந்த 6வது முத்திரை உபத்திரவ காலத்திற்கு பின் நடக்கும் ஒரு சம்பவமாகும். இத்துடன் அதிகாரம் 6 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.